அக்ரிகல்ச்சரல் அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாமில் தமிழ் மொழி தகுதி தேர்வில் இருக்கக்கூடிய 54லேருந்து 100 வினாக்கள் இன்றைக்கி பார்க்கலாம். பூட்டுங்கதவுகள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள். பூட்டுங்கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். பொய்யகற்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பொய்யகற்றும் அப்படிங்கிறத பிரித்து எழுதுனீங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும். 56வது கேள்வி, நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். நலமெல்லாம் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம். 57, ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. ஊக்கம் அப்படிங்கிறது சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியது. அதுக்கு எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா சோர்வு. சரிங்களா? ஊக்கம் என்பதனுடைய எதிர்ச்சொல் சோர்வு. 58, எதிர்ச்சொற்களை பொருத்துக. எதிர்ச்சொற்களை பொருத்துக. அணுகு அப்படிங்கிறதனுடைய எதிர்ச்சொல் விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஊக்கம் சோர்வு. உண்மை பொய்மை. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. ஆப்ஷன் பி சரியானது. 59, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல். 60, பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல் இலங்கை. சரிங்களா? இலங்கை அப்படிங்கிறது ஒரு வேற்று நாடு, அண்டை நாடு. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா போன்றவை நம்மளுடைய ஸ்டேட்ஸ், இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்கள். 61, பொருந்தா சொல்லை கண்டறிதல். அவர் அல்லீர் அப்படிங்கிறது பொருந்தா சொல். சரிங்களா? அவர் அல்லீர் அப்படிங்கிறது தான் பொருந்தா சொல். அவன் அல்லன், அவள் அல்லல், அவை அல்ல அப்படிங்கிறதுலாம் சரியானது. அவர் அல்லீர் அப்படிங்கிறது தவறு. 62, பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக. இறந்த கால பெயரெச்சம். இறந்த கால பெயரெச்சம் அப்படின்னா படித்த மாணவன். சரிங்களா? இறந்த காலம். சரிங்களா? படித்த மாணவன், படிக்கும் மாணவி. சரிங்களா? படித்த மாணவன், படிக்கும் மாணவி. இறந்த கால பெயரெச்சம். இது பொருந்தாதது. இதில் மற்றதெல்லாம் பாருங்க. படித்து வந்தான், படித்த மாணவி, ரெண்டுமே இறந்த காலத்தை குறிக்கின்றது. படித்து முடித்தான், படித்த மாணவன், ரெண்டும் இறந்த காலம். படிக்கும் மாணவன், படித்த மாணவர்கள் இறந்த காலம். ஆனால் இதில் ஆப்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா படித்த மாணவன் இறந்த காலம், ஆனால் படிக்கும் மாணவிங்கிறது நிகழ்காலம். அப்போ இது தவறு. இதுதான் பொருந்தாத சொல். 63, கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. காகம் கரையும் மயில் அகவும். இதுதான் மரபு பிழையற்ற தொடர். காகம் கரையும் மயில் அகவும். 64, பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்விற்கு ஏற்றமளிப்பவை. சரிங்களா? உபதேசம் அப்படிங்கிறது ஒரு பிறமொழி சொல். அதை நம்ம தமிழில் அறிவுரைகள் சொல்கிறோம். சான்றோர் கூறும் அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. 65வது கேள்வி, சரியான தொடரை தேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். 66, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க் அப்படிங்கிறதுக்கு சரியான தமிழ் சொல் வங்கி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. பேங்க் அப்படிங்கிறது வங்கியை குறிக்கின்றது. 67, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. என்னது? பேச்சாற்றல். எலோகுஷன் அப்படிங்கிறது பேச்சாற்றல். சரிங்களா? இதுதான் சரியான தமிழ் சொல். சரிங்களா? 68, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. டெபிட் கார்டு அப்படிங்கிறதுக்கு சரியானது பற்று அட்டை. டெபிட் கார்டு அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் பற்று அட்டை. 69, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. வரி அப்படிங்கிறது தொடர். சரிங்களா? வரி தொடர். வரி அப்படின்னா தொடரை குறிக்கின்றது. ஒரு வரியாக பார்த்து எழுதுன்னு சொல்லுவோம்ல, வரினா ஒரு தொடர். 70, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. பறவை பறவை. சரிங்களா? இந்த பறவை ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. பறவை அப்படிங்கிறது கடலை குறிக்கிறது, பறந்து விரிந்த கடற்பகுதியை குறிக்குது. இந்த பறவை அப்படிங்கிறது விலங்கினம். சரிங்களா? விலங்கு குறிக்கிறது. விலங்குனா என்னது? பறக்கக்கூடிய பறவை. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? புல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? புல். கடல் அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய பறந்து விரிந்த கடலை குறிக்கிறது பறவை. இந்த பறவை அப்படிங்கிற சொல் பறக்கக்கூடிய பறவை இனத்தை குறிக்கக்கூடியது. அது புல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புல் அப்படின்னா பறவை குறிக்கும். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அடைந்து பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பாருங்க. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான். இதுதான் சரியான பிழையற்ற தொடர். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு. ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அணி வனப்பு ரெண்டுமே அழகைத்தான் குறிக்கின்றது. அணினாலும் அழகை குறிக்கிறது, வனப்புனாலும்
அழகை தான் குறிக்குது. 73 சூம்பல், சிவியல், அழியல் என்ற சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா கெட்டுப்போன ஃப்ரூட்ஸை தான் குறிக்குது. கெட்டுப்போன காய் கனி வகைகளை குறிக்கின்றது தான் இந்த சூம்பல், சிவியல், அழியல் அப்படிங்கிற பெயர்கள்லாம் குறிக்குது. 74 ஒரு பொருள் தரும் இரு சொற்களை கண்டறிய. சரிங்களா, கடல் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு பொருளை தரக்கூடிய 2 சொற்களை தருகன்னு கேட்டிருக்காங்க. முன்னீர், பவ்வம் ரெண்டுமே கடலை குறிக்கின்றது. முன்னீர், பவ்வம் ரெண்டுமே என்னத்தை குறிக்குது? கடலை குறிக்கின்றது. இந்த வாரணம் அப்படிங்கிறதும் கடலை குறிக்கின்றது. ஆழி கடலை குறிக்கக்கூடிய சொல். 75 வேர் சொல்லை பெயரெச்சமாக்குக. பெரு அப்படிங்கிற வேர் சொல் பெற்ற அப்படின்னு வந்ததுன்னா பெயரெச்சம். சரிங்களா, பெற்ற, பரிசு பெற்ற மாணவன், பரிசு பெற்ற மாணவி, பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். சரிங்க, பெற்ற அப்படிங்கிறது பெயரெச்சம். 76 கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. பொறி, பொறித்த, வேர்ச்சொல் பொறி, அதை பெயரெச்சம் பொறித்த. 77 ஆடினான் என்ற வேர்ச்சொல்லை தருக. ஆடினான் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் ஆடு. சரிங்களா, ஆடினான் அப்படிங்கிறதுனுடைய வேர்ச்சொல் ஆடு. 78வது கேள்வி, வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. குமை அப்படிங்கிறதுனுடைய வினைமுற்று குமைந்தன. சரிங்களா, குமை அப்படிங்கிறதுனுடைய வினைமுற்று குமைந்தன அப்படிங்கிறது தான் வினைமுற்று குமை அப்படிங்கிறதுக்கு. 79 கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக. கான் அப்படிங்கிறதுனுடைய வினைமுற்று கேட்டிருக்காங்க. வினைமுற்று கண்டான். கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல், கண்டான் அப்படிங்கிறது வினைமுற்று. 80 அகரவரிசைப்படி எழுதுக. அகரவரிசைப்படி எழுதுக. உழவு, ஏர், மண், மாடு. சரிங்களா, உழவு, ஏர், மண், மாடு அப்படிங்கிறத அகரவரிசை. 81 அகரவரிசைப்படுத்துக. உடுக்கை, கணப்பறை, பிடித்தல், மகுடி. ஏன்னா ஊங்கிறது உயிரெழுத்து வரிசையில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் காங்கா, சாங்கா, டானா அதில் பார்த்திங்கன்னா கா முதல்ல வரும். அதுக்கப்புறம் பா வரிசையில் பிடித்தல் வரும். மா வரிசையில் மகுடி. சரிங்களா, அகர வரிசைப்படுத்தி சொற்களை சீர் செய்தல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அழகு ஆ, இ இசை, உ உரிமை, ஏ ஏற்றம். சரிங்களா, அழகு, இசை, உரிமை, ஏற்றம். 83 சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை. அகத்தியர் வாழ்ந்த மலை, பொதிகை மலை அப்படிங்கிறது சரியான விடை. 84 ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. தின், தின். சரிங்களா, தின் அப்படிங்கிறது வலிமை குறிக்குது. திண்மை, வலிமை. இந்த 2 சுழியின் வரக்கூடிய தின் அப்படிங்கிறது உண். நம்ம உண்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, சாப்பிட்றது, சாப்பிடக்கூடியது தான் தின் அப்படிங்கிறது முறுக்கு தின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்ணக்கூடிய விஷயத்தை குறிக்கின்றது. இந்த 3 சுழியின் வந்துச்சுன்னா வலிமையை குறிக்கக்கூடியது. 2 சுழியின் வருவது உண்ணக்கூடிய பொருளை குறிக்கிறது, உண். 85 இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. சரியான சொற்றொடரை நம்ம கண்டுபிடிக்கலாம். குவிந்து, குவித்து. சரிங்களா, குவிந்து, குவித்து, குவிந்து இருக்க ஒரு பொருள். சரிங்களா, இது குவித்து வைக்கிறது, நாம கொண்டு போய் குவித்து வைக்கிறது. இங்க பாருங்க, ஆப்ஷன் டில அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. பாராட்டுக்கள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். சரிங்களா, பரிசு பொருட்களை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல குவித்து வைக்கிறாங்க. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். 86 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி. சரிங்களா, அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி எல்லாமே உயிரெழுத்துக்கள், ஈஸியாக எழுதிடலாம். 87 சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். சரிங்களா, ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர். இதை சரியான வினா கேட்குறாங்க. பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? சரிங்களா, சரியான வினா பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது? யாது? ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் தான் பெப்பர். 88 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தமிழரின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது? சரிங்களா, எது அப்படிங்கிற ஒரு வினாச்சொல் போட்டோம்னா சரியா வந்துடும். தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும். அதற்கான சரியான வினா தமிழர்களின் வீர விளையாட்டு எது? 89 கல்லில் நார் உரித்தல் என்னும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது இயலாத செயல். கல்லில் போய் யாராவது நார் உரிக்க முடியுமா?
முடியாத செயல், அது வந்து இயலாத செயல். 90 செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினை கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். பிறவினை தொடரை காண்க. அவனை திருந்தச் செய்தான். அவனை திருந்தச் செய்தான் அப்படிங்கிறது யாரையோ ஒருத்தர் திருந்த செஞ்சுருக்காங்க, அவங்களா திருந்தலை, அப்போ திருந்தச் செய்தான் அப்படிங்கிறது ஒரு பிறவினை தொடர். 92வது கேள்வி, பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருளை கூறு. பசுமரத்து ஆணி போல அப்படிங்கிறது மனதில் பதிய வைத்தல். பசுமரம்னா என்னது? இளமையான மரத்தில் நீங்கள் ஒரு ஆணியை வந்து அடிச்சிங்கன்னா கட்டை காஞ்சி போன கட்டையை விட பசுமரத்தில் ஈஸியாக ஆணி ஏறும். அது மாதிரி மனதில் வந்து பதிய வைத்தல் வந்து எளிதாக பதிய வைத்தல்ங்கிறதா பசுமரத்து ஆணி போல அப்படிங்கிற உவமை கூறும் பொருள். 93 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஆகாய தாமரை. ஆகாயத்தில் தாமரை இருக்கா? இல்லாத ஒன்று. சரிங்களா? இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை அப்படிங்கிற உவமையால் விளக்குவது இல்லாத ஒன்று. 94 உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அவளை நினைத்து உரலை இடித்தல். சரிங்களா? அவளை நினைத்து உரலை இடித்தல். சரிங்களா? அவளை இடிக்காமல் என்னது பண்ணுறோம்? உரலை போட்டு தனியாக அடிச்சுட்டு இருக்கோம். அப்போ அது எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. எண்ணமும் செயலும் ஒத்து வராமை. 95 சரியான கலைச்சொல்லை தேர்க. வாலண்டியர் அப்படிங்கிறதனுடைய கலைச்சொலுக்கு தமிழாக்கம் தன்னார்வலர். வாலண்டியர் அப்படிங்கிறது தன்னார்வலர். 96வது கேள்வி, சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கிளைமேட் அப்படிங்கிறதுடைய சரியான கலைச்சொல் எது? தட்பவெப்பநிலை. கிளைமேட் அப்படிங்கிறது தட்பவெப்பநிலையை குறிக்கின்றது. அலுவல் சார்ந்த சொற்கள். காணொளி கூட்டம். காணொளி கூட்டம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்கிறோம்? வீடியோ கான்ஃபரன்ஸ். காணொளி கூட்டம் அப்படிங்கிறது வீடியோ கான்ஃபரன்ஸ். 98 என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது என்னது? வருவாயான்னு கேட்டால் அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு வினாவை உருவாக்குறாங்க. அது வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. விடை வகைகள். இது செய்வாயா என்ற வினாவிற்கு என்ன சொல்கிறாங்க? நீயே செய் என்று ஏவுவது. சரிங்களா? இதை செய்வாயான்னு கேட்டால் செய்வேன் செய்யலன்னு சொல்லணும். அதை செஞ்சுட்டு விட்டுட்டு நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே வந்து கட்டளையிடுறது, நம்மளுக்கே ஏவல் செய்ய சொல்லி சொல்கிறது. ஏவி கூறுவது ஏவல் விடை. சரிங்களா? 100வது கேள்வி, விடை வகையை கூறு. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுவதல் மறைவிடை. சரிங்களா? போவாயா என்ற கேள்விக்கு என்ன சொல்கிறாங்க? போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறைவிடை. மறுத்து கூறுதல் மறைவிடை.